முந்தி பிறந்தவளே மொழிக்கெல்லாம் தலைமகளே, முந்தி பிறந்தவளே மொழிக்கெல்லாம் தலைமகளே, கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே. முந்தி பிறந்தவளே மொழிக்கெல்லாம் தலைமகளே, கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே. சந்தன பொய்கையிலே சதுராடி நிற்பவளே, சென்னை நந்தனம் பேராசிரியர் உன் நல்லடியை வணங்குகிறேன். முத்தமிழை வணங்குவது முதல் மகிழ்ச்சி என்று கூறி முதல் சுற்றிலே என் தலைப்பு காற்றிலே கலந்த சுவாசம். காற்றிலே கலந்த சுவாசம், கவிஞர்கள் மீது பாசம். காற்றிலே கலந்த சுவாசம், கவிஞர்கள் மீது பாசம், தம்பியர் பலருக்கு விலாசம். அந்த தங்கம் தான் அண்ணன் பிரகாசம். காற்றிலே கலந்த சுவாசம், கவிஞர்கள் மீது பாசம், தம்பிகள் பலருக்கு விலாசம். அந்த தங்கம் தான் பிரகாசம். உண்மை வடிவாய் அமர்ந்திருப்பான், ஓடி ஓடி உழைத்திருப்பான். உண்மை வடிவாய் அமர்ந்திருப்பான், அவன் ஓடி ஓடி உழைத்திருப்பான். அன்னை தமிழுக்கு துன்பம் என்றால் 1000 இடியாய் வெடித்திருப்பான். உண்மை வடிவாய் அமர்ந்திருப்பான், ஓடி ஓடி உழைத்திருப்பான். அன்னை தமிழுக்காய் துன்பம் என்றால் 1000 இடியாய் வெடித்திருப்பான். 60 அகவை என்றிருப்பான் அவன், 60 அகவை என்றிருப்பான். அயராத உழைப்பு கொண்டிருப்பான். 20 வயது இளைஞனையும் 60 அகவை என்றிருப்பான். அயராத உழைப்பு கொண்டிருப்பான். 20 வயது இளைஞர்களையும் ஈடில்லா உழைப்பில் வென்றிருப்பான். காற்றிலே கலந்த சுவாசம், கவிஞர்கள் மீது பாசம். அவன்தான் அண்ணன் பிரகாசம். கிரீடம் தந்தாலும் கேட்க மாட்டான், மகுடம் தந்தாலும் ஏற்க மாட்டான். கிரீடம் தந்தாலும் கேட்க மாட்டான், மகுடம் தந்தாலும் ஏற்க மாட்டான். ஈடில்லா தமிழ் விழாக்கள் நடத்தி 2 கண்களும் தூங்க மாட்டான். ஈடில்லா கண்கள் சிற்பம் போல செந்தமிழ் செதுக்க. கங்கை அமரன் ஐயாவே, கவிஞர்களே, இங்கே கூடியிருக்கும் சான்றோர்களே, பெருமக்களே, பொற்புடைய பிரகாசம் பற்றி புலவன் நான் ஒன்றே ஒன்று கூறுகிறேன். பொற்புடைய பிரகாசம் பற்றி புலவன் நான் ஒன்றே ஒன்று கூறுகிறேன், கேளுங்கள். சிற்பம் போல் செந்தமிழை செதுக்க அற்புத இதயத்தை காணிக்கையாய் கொடுத்தான். சிற்பம் போல் செந்தமிழை செம்மொழியை செதுக்க அற்புத இதயத்தை காணிக்கையாய் கொடுத்தவன் பொற்புடைய பிரகாசம். முடிவாய் சொல்கிறேன், முகிலுக்குள் நிலவு, முகிலுக்குள் நிலவு, நிலவுக்குள் முகில். முத்தமிழ் மன்றத்தில் பிரகாசம், பிரகாசத்துக்குள் முத்தமிழ் மன்றம். நன்றி. போய் வருகிறேன். பிரகாச புகழை சிந்திப்போம், அடுத்த சுற்றில் சந்திப்போம். மிக அருமை. அற்புதமான ஒரு ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு ஒளியை, பிரகாசத்தை இங்கே கொண்டு வந்து ஒரு பிரகாசமாக்கியிருக்காங்க. கவிஞர் கருணாநிதி அவர்களுக்கு ரொம்ப நன்றிகளை சொல்லுது. இது ஒரு அர்ப்பணிப்பு, சமர்ப்பணம் என்று சொன்னால் அந்த மாதிரி ஆரம்பித்திருக்கிறார் அருமைக்குரிய கருணாநிதி அவர்கள். அடுத்தவராக அவர் கூறுகிறவர் தஞ்சை இனியன் அவர்கள். மிக அருமையாக அவருக்கு முன்னுரை நீங்கள் வாசித்தீர்கள். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. அவரை பற்றி சொல்றதெல்லாம் மிகச்சிறப்பாக இருந்தது. அவரது கவிதைகளை கேட்போம். அரங்கமெங்கும் விளக்குகள், அரங்கமெங்கும் விளக்குகள், மேடையிலும் விதவிதமான விளக்குகள், ஆனால் பிரகாசம் இல்லை. அரங்கமெங்கும் விளக்குகள், மேடையிலும் விதவிதமான விளக்குகள், ஆனால் பிரகாசம் இல்லை. உடம்பு மட்டுமே இங்கே நிற்கிறது, உற்சாகம் இல்லை. வாணியம்பாடி எனக்கு தாய்மடி, வாணியம்பாடி எனக்கு தாய்மடி. இந்த தாய்மடியில் நான் மறந்ததில்லை பால்குடி. இங்கே
தாலாட்டு பாடல் ஒன்று தொலைந்தது எப்படி? இங்கே தாலாட்டு பாடல் ஒன்று தொலைந்தது எப்படி? காலம் சற்று உறங்கிய போது கடவுள் அடித்தான் சேப்படி. காற்றுக்கே சுறுசுறுப்பை கற்றுத் தந்தவன், காற்றுக்கே சுறுசுறுப்பை கற்றுத் தந்தவன், பிறக்கும் போதே பிரகாசத்தை பெற்று வந்தவன். வெற்றியை வாங்க வியர்வை துளிகளை விற்று வந்தவன், வெற்றியை வாங்க வியர்வை துளிகளை விற்று வந்தவன். பறித்தானோ பாவி காலன், அவன் கருணை அற்று வந்தவன். கற்றை நரைமுடி மட்டும் நெற்றியில் பறக்கும் அழகுதான் எங்கே? கற்றை நரைமுடி மட்டும் நெற்றியில் பறக்கும் அழகுதான் எங்கே? வேட்டி கட்டி நடந்து வந்த அந்த நிலவுதான் எங்கே? விழி அசைவில் விழாக்களை நடத்துகிற வித்தைதான் எங்கே? விழி அசைவில் விழாக்களை நடத்துகிற வித்தைதான் எங்கே? தமிழன்னை படுத்திருந்த தங்க மெத்தைதான் எங்கே? ஊற்றாக இருகண்ணில் உப்பு நீர் சுரக்க, ஊற்றாக இருகண்ணில் உப்பு நீர் சுரக்க, தேற்றாத துயரங்கள் வடியாமல் இருக்க, நேற்றாக போனவனே நீ இந்த அரங்கத்தில் காற்றாக நின்று என் கவிதையை கேட்பாய். உனக்கு என் புகழ் வணக்கம். பிறந்தவர்களின் அஸ்தியை நீராக்க கங்கைக்கு செல்வது வழக்கம். பிரிந்தவர்களின் அஸ்தியை நீராக்க கங்கைக்கு செல்வது வழக்கம். ஆனால் அண்ணன் பிரகாசத்தின் ஆசையை நிறைவேற்ற கங்கையே இங்கு வந்திருக்கிறது. அந்த கங்கை சிவனின் சிரத்தில் பிறந்த கங்கை. அந்த கங்கை சிவனின் சிரத்தில் பிறந்த கங்கை. இந்த கங்கை 7 ஸ்வரத்தில் பிறந்த கங்கை. பண்ணைபுரம் என்று நீ பிறந்த ஊரிலேயே பண் இருக்கும். பண்ணைபுரம் என்று நீ பிறந்த ஊரிலேயே பண் இருக்கும். உனக்குள்ளே இசைத்தமிழின் ஊற்று கண் இருக்கும். உன் இசையிலும் எழுத்திலும் கிராமத்து மண் இருக்கும். உன் பாடல்களுக்கெல்லாம் 100க்கு 100 மதிப்பெண் இருக்கும். இசைப்பாய், எழுதுவாய், இயக்குவாய். இசைப்பாய், எழுதுவாய், இயக்குவாய். இசையில் திருவாய், எழுத்தில் கருவாய், வந்தாய் நீ கலைமகளின் உருவாய். இசையில் திருவாய், எழுத்தில் கருவாய், வந்தாய் நீ கலைமகளின் உருவாய். உன்முன் நான் அமர்ந்திருக்கும் இந்த தருவாய், உன்முன் நான் அமர்ந்திருக்கும் இந்த தருவாய், இந்த இளம் செடி முளைத்தது தருவாய். கங்கையே, உனக்கு காவிரியின் வணக்கம். கைத்தட்டுக்காகவே கவிதை பாடுகிறவன் நான். கைத்தட்டுக்காகவே கவிதை பாடுகிறவன் நான். இன்று உன் மெட்டுக்கு பாட வந்தேன். என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை. பாடல் ஆசிரியர்கள் பல பேர், நான் மாணவன். பாடல் ஆசிரியர்கள் பல பேர், நான் மாணவன். கிளிகளுக்கு குயில் போல குரல் இல்லை. கிளிகளுக்கு குயில் போல குரல் இல்லை. மிஞ்சிகளுக்கு கொலுசு போல பரல் இல்லை. பாக்கு உரல் நான், மாவடிக்கும் உரல் இல்லை. பாக்கு உரல் நான், மாவிடிக்கும் உரல் இல்லை. உன் பாட்டுக்கு எழுத என்னிடத்தில் விரல் இல்லை. சோதனை முயற்சிதான், சோதனை முயற்சிதான். சோதனையின் கொம்பை முறித்தால் சோதனை சாதனையாகிவிடும். ஜல்லிக்கட்டில் குதித்து விட்டேன், மல்லு கட்டி பார்க்கிறேன். ஜல்லிக்கட்டில் குதித்து விட்டேன், மல்லு கட்டி பார்க்கிறேன். இல்லை என்றால் நாளை பல்லு கட்டி கொள்கிறேன். நன்றி. அவர்கள் மிகச் சிறப்பாக பாடினார். எனக்கு தான் உடம்பு கூசுது. நம்ம சொல்லும்போது
இவ்வளவு பெரிய கவிஞர்கள்லாம் சொல்லிட்டு இதுல கங்கை மரத்தை பத்தி ஒரு 4 வார்த்தை சொன்னோன்னே எனக்கு பெருமை பிடிபடவில்லை என்றாலும் ஐயோ இவ்வளவு பெரிய ஆளா நான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என்னை பற்றி பெருசா நான் நினைச்சுக்கிறது இல்லை, வரதான் எழுதணும். நிஜமாவே ஒரு பிரகாசம் தோன்றி ஒரு மாதத்துல முன்னால மறைஞ்சிருந்து அப்படிங்கிறத நீங்க உணர்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாட்டிலையும். இது ஒரு பாட்டு ஒன்று. எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்து விடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால், நடந்ததையே நினைத்திருந்தால் என்ன